பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னை நான் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். எப்படி? நீ போ இனி பாவம் செய்யாதே. அன்பு தேவர்களே, இந்த நாட்களில் நாம் பழகும் யாரிடத்திலும், அது நம் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் நம் கூட வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், கூட படித்தவர்களாக கூட இருக்கட்டும், இப்படி யாராக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை என்றால் நம் கூட உள்ள யாரோ ஒருவர் அல்லது அவர்கள் பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் போதும், உடனே இவர்கள் நம்ம கூட உள்ளவர்கள் நீதிபதிகளாக மாறிவிடுவார்கள். அவர்கள் செய்தது தவறு, இவர்கள் செய்தது தவறு, அந்த பையன் தப்பு, இந்த பொண்ணு தப்பு என்று தன் கூட உள்ள சொந்தங்களின் பிள்ளைகளை, தன் கூட வேலை செய்யும் நபர்களின் வேலை செய்கிற நண்பர்களின் பிள்ளைகளை, இப்படி யாரெல்லாம் ஏதாவது தவறு செய்து இப்படி ஏதாவது தப்பு செய்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவர்களை வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்து, நான் எதற்காக இனி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யோசித்து சாக போகும் அளவுக்கு இவங்க பேசி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க பெரிய நீதிமான் வேஷப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. தேவர்களே, அதே தவறை, இப்போ இவங்க தப்புன்னு சொன்ன அதே தவறை இப்போது நீதிபதிகள் போல் தீர்ப்பு செய்யும் இவங்க குழந்தைகள் இப்பொழுது சிறு பிள்ளைகளா இருக்கிறாங்க. இவர்கள் பெரியவர்களாய் வளர்ந்து அதே தவறை செய்து மாட்டிவிட்டால், அன்று நீதிபதியாக மற்றவங்க பிள்ளைகளுக்கு முன்பு தீர்ப்பு செய்த அதே மனிதர்கள் இப்பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இவர்கள் பிள்ளைகள் செய்தது தவறே இவர்கள் பிள்ளைகள் செய்தது தவறே இல்லை. ஏனென்றால் அந்த வேளை, அந்த நேரம், அவர்கள் அந்த பிள்ளைகளின் சூழ்நிலை அப்படி, இவர்கள் சூழ்நிலை இப்படி என்று கிரிமினல் வக்கீல்களைப் போல, கிரிமினல் லாயர்கள், கிரிமினல் வக்கீல்களைப் போல எதிர்த்து வாதாடுவார்கள். முந்தி இவர்கள் தீர்ப்பு செய்தது சரி என்றும், தன்னுடைய பிள்ளைகள் காரியத்தில் அது சரி இல்லை என்றும் வாக்குவாதம் செய்பவர்கள். அல்லேலூயா. தேவர்களே, இந்த உலக மனிதர்களில் பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் நீதியான தீர்ப்பு செய்கிறவர். தேவ பிள்ளையே, கவலைப்படாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்து அது மறைவானதாக இருந்தாலும் வெளிப்படையானதாக இருந்தாலும், நம் தேவன் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு 100க்கு 100 விடுதலை கொடுப்பார், மன்னிப்பார். செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உதவி செய்வார். இத்தனை வருட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த அசுத்தம் என்னை விட்டு மாறுமா என்று கேட்கிறீங்களா? 100க்கு 100 மாறும். பிள்ளை, நீங்க உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு திருப்தி, ஒரு திருப்தி கிடைக்கும். யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல விபச்சார ஸ்திரியை, ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை அவங்க பிடிச்சிட்டு வாங்குறாங்க. அங்க பிடிச்சிட்டு வந்த நபர்கள் இவரு மோசையின் அடிப்படை, அவருக்கு அந்த கட்டளையின்படி என்னன்னா தேவன் சொல்லிட்டாரு, இவரை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்திரீய கல்லெறிஞ்சு கொல்லணும், இவ விபச்சாரம் செய்துட்டா அப்படி கொஞ்சம் கும்பல் சொல்லுது. அப்ப ஏசப்பா சொல்றாங்க அவங்கள, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறிந்து கொள்ளட்டும்னு சொன்னா ஒரு சின்ன பசங்க கூட இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஏன்னா எல்லாம் பாவிகள், துரோகிகள், நம்ம நீதிமான் யாரும் இல்லை. தேவர்களே, அந்த ஸ்திரீயிடத்துல, அந்த விபச்சார பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயிடத்துல ஏசப்பா சொல்றாங்க, நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன. ஹல்லேலூயா. நீ போ இனி பாவம் செய்யாத என்று சொன்ன தேவன் நம் தேவன். தேவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதீர்கள் என்று. ஐயோ ஐயா தகப்பனே, ஐயோ என்னால் செய்யாமல் இருக்க முடியவே முடியாது, எனக்கு பைத்தியமே பிடித்தும் போல இருக்கிறது, இந்த தவறிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற போகாத கோயில்கள் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை, ஆனாலும் என்னால் விட முடியவில்லையே என்று சொல்லுகிறீங்களா? கலங்காதீங்க, பதறாதீங்க, பயப்படாதீங்க. தேவர்களே, வானத்தையும் பூமியும், வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சொன்ன வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்துடுங்க. நீங்க எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது. தேவர்களே, உங்கள் எல்லா பாவத்தையும், சாபத்தையும், கண்ணீரையும், கவலைகளையும் மாற்றி விடுதலை கொடுப்பவர். ஹல்லேலூயா. 100க்கு 100 சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, பரிசுத்தமாக பரிசுத்தமாக வாழ்வீர்கள். தேவர்களே, உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார். நானா இப்படி மாறிட்டேன், இந்த துரோகியா இப்படி மாறிட்டேன், இந்த பாவியா இப்படி நல்லவனா மாறிட்டேன், ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். உங்கள் தனி முயற்சியில், உங்க தனிப்பட்ட முயற்சியில் எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவே முடியாது என்று உங்களுக்கே தெரியும்.
ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க வந்து விடுதலையை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. இனி விடுதலை கொடுத்து அதிசயங்களை செய்யும் தேவன்கிட்ட ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை அனுதினமும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும் எங்கள் அன்பு தகப்பனே இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே, இந்த தவறிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே, இது பாவம் என்று தெரிந்தும் அதை துணிகரமாக செய்யாவிட்டால் தூக்கம் வரவில்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, ஏன் தான் உயிரோடு இருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே என்று மனவேதனையோடு குழம்பி போய் வருத்தப்பட்டு கண்ணீரோடு பதறி போய் இருக்கும் ஒவ்வொரு பேரையும் இந்த வேலை விபச்சார பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீக்கு நீதி செய்து இனி பாவம் செய்யாதே என்று தீர்ப்பு சொன்ன ஆண்டவர், ஹல்லேலூயா, இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களின் வாழ்க்கையில் என்ன மறைந்தும் வெளிப்படையாக என்னென்ன உள்ளான பாவங்களும் வெளியான பாவத்தின் மூலமா என்னென்ன பாவம் செய்திருந்தாலும் அது நிமித்தம் என்னென்ன வியாதிகள் வந்திருந்தாலும், எஸ்ஸப்பா, இந்த நாள் இந்த தேவ பிள்ளைகள் செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் உங்க பாவத்தெல்லாம் கழுகி சுத்திகரித்து மன்னிப்பீராக, ஆரோக்கியமாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, பரிசுத்தமாக்குவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.